மேலது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, எம் துய தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, உண்மை தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்தி தருவது நீரு, பரவ இனியது நீரு, சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீரு, மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேணம் தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. பூசை இனியது நீரு, புண்ணியம் ஆவது நீரு, பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்த மது ஆவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. அர்த்தம் அது
மது ஆவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அழிப்பது நீரு, பொருத்தம் அது ஆவது நீரு, புண்ணியர் பூசும் நீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. அது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு, சுத்தம் அது ஆவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. ராவணன் மேலது நீரு, எண்ண தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் மறுப்பது நீரு, தராவணமாவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு, மேல் உரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பு இட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு, ஆலம் அது உண்டமிடற்று எம் ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு, கருத இனியது நீரு, என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு, அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயன் திருநீரே, ஆலவாயன் திருநீரே, திரு ஆலவாயன் திருநீரே. ஆற்றில்
அடல் விடை ஏறும் ஆலவாயன் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பிணி ஆயின தீரச் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 ஒன்றொடு 7 18 6 உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகு அலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையது ஊர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணேரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. மதினுதல் மங்கையோடு வட ஆள் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதி ஒரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே
அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. நஞ்சு அணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சு இருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெம்சின அவுணரோடும் உறும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. வாழ்வரி அதள தாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடும் உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கோலை ஆணை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. செப்பு இளமுலை நல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பு இளமதியும் அப்பு முடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. வேள்பட விழி செய்தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலச்சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. பல பல வேடம் ஆகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடெருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர் மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும்
அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே. கொத்து அலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகமுடி மேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே. அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே அடியார் அவர்க்கு மிகவே. தேனமர் பொழில் கொள் ஆலை விளை செந்நெல் துண்ணே வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் உரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே. காரல்லாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நம்புவார் அவர் நாவின் நவிற்றினார் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கு எல். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நான் நங்கநல்லூர்லேருந்து வரோம் அப்படிங்கிறதோட அம்பாள் அழிச்சுண்டா அப்படின்னு தான் சொல்லணும். எதேச்சியாக லலிதா சஹஸ்ரநாமோட உபன்யாசம் கேட்டுருக்கிறச்ச இது பாப்பப் ஆச்சு. இந்த கோவில் பாப்பப் அந்த இதில் பாப்பப் ஆன உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கிரகம் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே, பஞ்சபிரம்மா சனாசீனாங்கிற மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கே, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ராமாபுரம். இவ்வளோ கிட்டக்க இருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்ட்டு அன்றைக்கி வந்தோம். அன்றைக்கி வந்தபோது மாமாக்கு அப்போ உடம்பு சரிஞ்சிருக்கலை. ஸோ அதனால் லேட்டாக ஆச்சு. இருந்தாலும் இருந்து பார்த்தோம். அப்போ இன்னும் ஒருத்தர் இருந்தார், மாமாவோட இடத்துல இன்னும் ஒருத்தர் இருந்தார். அவர் இதோட விளக்கங்கள் எல்லாம் சொன்னார். அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய
புண்ணியம் தேவைப்படுறது அந்த மாதிரி இருக்கிற கோவில் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த ஸ்ரீ தத்துவங்கள் எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் மாமாவுக்கும் பேசினது, மாமாவுக்கு பேசினோன்னு மாமா வந்து இங்கே பௌர்ணமி இது நடக்கும் 8 மணிக்கு அப்படின்னா அப்போது அந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துட்டோம். என்னவோ இனம் புரியாத ஒரு ஆனந்தம், அது என்னன்னு சொல்ல முடியாது, மனசில் ஏற்பட்டது. குழந்தைகளையும் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு, குழந்தைகள்லாம் ஊர்லேருந்து வந்த உடனே குழந்தைகளை அழைச்சிட்டு வரணும், இந்த அம்பாவை பார்க்கணும் அப்படின்னு. அவசியம் எல்லாருனாலையும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கடவுள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரூபம் வந்து நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் படித்து தான் பார்த்துருக்க முடியும். அப்படி ஒரு சாம்ராஜ்னியா, அப்படி ஒரு எம்பரஸாக நின்றுட்டு உட்காண்டிருக்கக்கூடிய அம்பாள், அவர் வந்து அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக அந்த சதாசிவம் அதுக்கு பின்னாடி இருக்கார். அண்ட் எல்லாம் எப்பொழுதுமே வந்து முருகன், பிள்ளையார் இவாளோட அந்த பரிவார தேவதைகளோட, அதுக்கப்புறம் மீனாட்சி தேவி, அந்த மீனாட்சி தேவி சாக்ஷாத் அவளோட லலிதா மகா திரிபுர சுந்தரியோட அந்த ஷாமலா அப்படிங்கிறவள் மந்திரினியாக இருக்கா. ஸோ மந்திரினியாக இருக்கா, அவள் அந்த இடத்துல இருக்கா. பின்னாடி அழகான ஒரு பத்மாவதி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் துர்கை அப்படின்னு ரொம்ப அருமையாக அமைஞ்ச கோவில். அந்த லிங்கோத்பவர், அந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கக்கூடிய கோவில். பஞ்சபிரம்மா சனாசீனான்னு 5 இதில் உட்காந்துருக்கா. பஞ்சபிரேதா சனாசீனா அப்படின்னு 5 பேர் ஆசனமாக இருக்கா. விஷ்ணு, ருத்ரன், பிரம்மா அண்ட் பரமசிவன் 4 பேரும் ஆசனமாக இருக்க. சதாசிவம் அங்கே பின்னாடி, அம்பாளுக்கு பின்னாடி அங்கே படுத்துட்டு இருக்க. ஸோ 5 பேரும் அங்கே ஆசனமாக இருக்கான்னு பார்க்குறோம். சவ்யசாமர ரதாவாணி அப்படின்னு 2 பக்கத்துலேயும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீச, அப்படி ராஜேஸ்வரி, திரிபுர சுந்தரி 3 உலகத்தையும் காக்கக்கூடிய அம்பாலானவர் அப்படி ஜம்முன்னு அங்கே வீட்டுருக்கா. இதுதான் இந்த கோவிலோட பிரதான இது. மாமா கணபதி மாமா வந்து ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப பொறுமையாக அந்த பௌர்ணமி நடக்கக்கூடியதான லலிதா சஹஸ்ரநாம ஹோமமாக இருக்கட்டும், இல்லை இது சங்கர சதுர்த்தி அண்ட் ஷஷ்டிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது, கந்த ஷஷ்டிக்கும் ஆச்சரியமாக நடந்தது. இன்னைக்கே அண்ணாபிஷேகம், ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னு நடந்தது. நவராத்திரியும் போதும் தீபாவளியும் போதும் அதி ஆச்சரியமான இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் வந்து இந்த அருளை பெறணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அவசியம் எல்லாரும் வந்து சேரணும். எங்கள் பேர் தமிழ்ச்செல்வி, நாங்கள் அம்பத்தூரில் இருந்து வரோம். இந்த அம்மாளுடைய மகிமையை பற்றி சொல்லணுன்னா, நாங்களே யூடியூப்பில் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வர்றப்போ எங்கள் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இந்த அம்மாளுடைய மகிமையில் அவனுக்கு வந்து போயின உடனே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரிஞ்சுது. இப்போ கூட நான் பேசும்போது என் உடம்புல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்குது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நாங்கள் நல்லாவே உணர்ந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து வர ஆரம்பித்தோம். தொடர்ந்து வர பார்த்தா எங்கள் வீட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்தது. பையனுக்கு உடம்பு, மருமகளுக்கு, எனக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை. அது போக எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுனால எங்களுக்கு ஆட்டோவில் கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருந்தது. அதுவும் இப்போ வந்து ஆட்டோ வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியில் எங்கள் கோயிலுக்கு, இப்போ கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த கோயில் வந்து அம்மாவை தரிசித்த உடனே எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உடனே எங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்கும். சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அம்மாவை பற்றி.